அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. கேள்வி: பள்ளியில் செருப்பணிந்து தொழலாமா என்பது கேள்வி. தாராளமாக தொழலாம். இது பல ஹதீஸில் அபூதாவுதுல பார்க்கிறோம். ஒரு முறை ரசூலுல்லாஹ் தொழுதுகிட்டு இருக்காங்க. தொழுதுகிட்டு இருக்கும்போது அவங்க செருப்பை கழட்டி போடுறாங்க. நபி தோழர்கள் என்ன பண்ண, காலில் கிடக்கிற செருப்பை கழட்டி போட்டுடுறாங்க. தொழுக முடிஞ்ச ரசூல் சொல்கிறாங்க, எதுக்கு அப்படி செருப்பை கழட்டி போட்டீங்க அப்படின்னா, யார் சொல்ல நீங்கள் போட்டீங்க. அதனால தான் எனக்கு ரசூல் ஜிப்ரீல் சொல்கிறாரு, காலையில் அசுத்தம் இருக்கு, அதனால் அதை நீங்கள் கழட்டுங்கன்னு சொன்னாங்க. அதனால் நான் கழட்டினேன். உங்களில் ஒருவர் பள்ளிக்கு வந்தால் தமது காலணிகளை அவர் பார்க்கட்டும். தமது காலணிகளை அசுத்தத்தையோ அல்லது நோவினை தரும் பெருளையோ கண்டால் அதை துடைத்து விட்டு அதனுடைய தொழுது கொள்ளலாம். இது அபூதாவுல 5555 ஹதீஸ் இடம்பெற்று. அல்லாஹ் தூதர் அவர்கள் கூறுகிறார்கள், உங்களில் ஒருவர் தன் செருப்பால் அசுத்தத்தை மிதித்து விட்டால் அதன் பின் அவர் மிதிக்கும் மண் அந்த செருப்பை தூய்மைப்படுத்தக்கூடியதாகும். இது அபூஹுரைராவுடைய ஹதீஸ். அபூதாவுல 328. அபூ ஹுரைரா அதிக்கிறாங்க. அல்லாஹ் தூதர் அவர்கள் கூறுகிறார்கள், காலணிகளுடன் தொழுது யூதர்களுக்கு மாறு செய்யுங்கள், ஏனெனில் அவர்கள் காலுடைகளுடன் தொழ மாட்டார்கள். அறிவிப்பர் சத்தாத் இப்னு அவுஸ் ரலியல்லாஹு அன்ஹு. அபூதாவுல 556. சுவைத் பின் யஸீத் அல் அஸ்ஸரி கூறுகிறார்கள், நான் அனஸ் பின் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹுவிடம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செருப்படுத்த தொழுவார்களா என்று கேட்டேன். அதற்கு அவர்கள் ஆம் என்று பதிலளித்தார்கள். புகாரில 386 ஹதீஸ், ஆயிஷா இருக்கக்கூடிய ஹதீஸை பார்க்கலாம். அல்லாஹ் தூதர் அவர்கள் நின்றும் அமர்ந்து பருகியதை நான் பார்த்துள்ளேன், செருப்பணிந்தும் செருப்பணியாமலும் தொழுதலையும் பார்த்துள்ளேன். அவர்கள் தொழுகையை முடிக்கும் போது வலதுபுறமும் இடதுபுறமும் சலாம் கூறி திரும்புவார்கள். 1344. இந்த விளக்கம் போதும் என்று கருதுகிறேன்.